வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஸோ நல்லா வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து இப்போ செஞ்சு வச்சுருக்கேன். அது போக காலிஃப்ளவர் வந்து 65க்கு செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பன்னீர் வந்து டிக்கா பண்ணி வச்சுருக்கேன். பிறகு ரெட் சில்லி சாஸு, அப்புறம் இது வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ், சில்லி சாஸ் அது. அதுக்கு அடுத்து நம்ம முட்டையை வந்து நல்லா பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதையும் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். இப்போது வெங்காயம், நம்ம பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வெள்ளைப்பூடு போடணும், இஞ்சி வேணாம், வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வதக்கணும். ஸோ நல்லா வதங்கின உடனே தான் நம்ம ரைஸ் வேக வச்சுருக்கோம் தனியாக, பாஸ்மதி ரைஸு அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த முட்டையை வந்து நம்ம ஆல்ரெடி கிண்டி வச்சுருக்க முட்டை அதை ஆட் பண்ணிடணும். பிறகு சோயா சாஸு அதை வந்து போட்டுருங்க. அப்புறம் பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பன்னீரையும் வந்து அதில் ஃப்ரைட் ரைஸோடு ஆட் பண்ணோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முட்டை ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து முட்டை, பன்னீர், அதுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸு, ஸோ சோயா சாஸு, அப்புறம் ஸ்வீட் அண்ட் ஹாட்டு, நமக்கு எப்படி நல்லா ஸ்வீட் அண்ட் ஹாட்டாக இருக்கக்கூடிய சாஸஸ்ஸு, ஸோ டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.